ஹலோ ஃபிரெண்ட்ஸ். மறுபடியும் நம்ம சேனலுக்கு உங்கள வரவேற்பதில மகிழ்ச்சி. ஐடி, பேங்க், அரசு வேலை, தனியார் நிறுவன வேலை போல பல வேலைகளைப் பற்றிய எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம அரசு வேல பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவை மாவட்டத்தில மாவட்ட நலவாழ்வு சங்கம் இந்த வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. 26 டிசம்பர் 2025 அன்னைக்கு இந்த வேலைய போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை செய்ய கடைசி தேதி 19ஆம் ஜனவரி 2026. 19ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க அப்ளை செஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்க அனுப்புனா, உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும். சரி வாங்க. எந்தெந்த போஸ்டிங்? எவ்வளோ வேகன்சி இருக்குது? யாரெல்லாம் குவாலிஃபைடு? எந்த ஏரியால போஸ்டிங் போடுறாங்க? எவ்வளோ சேலரி? உங்க ஏஜ் எவ்வளோ இருக்கணும்? அப்படி எல்லாத்தையுமே ஒண்ணொண்ணா பார்க்கலாம். தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ கோயம்புத்தூர் மாவட்டத்தில 8 போஸ்டிங்குக்கு வேலைக்கு ஆள் எடுக்குறாங்க. எந்தெந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா, டென்டல் சர்ஜன், யோகா அண்ட் நேச்சுரோபதி டாக்டர், யோகா ப்ரொஃபஷனல், தெரபியூட்டிக் அசிஸ்டன்ட், டிஸ்பென்சர் யுனானி, டென்டல் டெக்னீஷியன், கிளீனர், ஹாஸ்பிட்டல் வொர்க்கர் அல்லது சப்போர்ட் ஸ்டாஃப் இந்த பதவிகள் எல்லாம் காலியா இருக்குது. வேலைக்கு ஆள் எடுக்குறாங்க. மொத்தமா 32 வேகன்சி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டென்டல் சர்ஜன் வேல. ஒரு போஸ்டிங் இருக்குது. இந்த பதவிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க பிடிஎஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி டிகிரி படிச்சிருக்கணும். தமிழ்நாடு டென்டல் கவுன்சில்ல பதிவு செஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம குறைஞ்சபட்சம் 1 வருட வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். டென்டல் சர்ஜன் பதவிக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜிபிஹெச்சி போகலூர்ல தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. உங்களுக்கு சம்பளம் ரூ. 34,000 குடுப்பாங்க. நீங்க 35 வயசுக்கு கீழ உள்ளவங்களாக இருக்கணும். இந்த கேட்டகரில நீங்க வரீங்கன்னா, தாராளமா இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சரி வாங்க, அடுத்தத பார்க்கலாம். அடுத்தது, யோகா மற்றும் நைரோபதி டாக்டர் வேல. ஒரு போஸ்டிங் இருக்கு. இந்த பதவிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, நீங்க ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டில பிஜி கோர்ஸ் முடிச்சவங்களா இருக்கணும். இந்த பதவியோட போஸ்டிங் லொகேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு சம்பளம் 60,000 குடுப்பாங்க. உங்க வயசு 59க்கு கீழ இருக்கணும். 3வது, யோகா புரொஃபஷனல் பதவிக்கு ஆள் எடுக்குறாங்க. அதே மாரி ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. நீங்க ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டில பிஎன்ஒய்எஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயன்சஸ் படிச்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்த பதவியோட அதே சேம் போஸ்டிங் லொகேஷன். கோயம்புத்தூர்ல இருக்கிற கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு சம்பளம் 28,000 குடுப்பாங்க. உங்க வயசு 59க்கு கீழ இருக்கணும். அடுத்தது 4வது தெரபியூட்டிக் அசிஸ்டன்ட் வேல. இதுக்கும் ஒரு போஸ்டிங் இருக்குது. நீங்க டிப்ளோமா நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இந்த பதவியோட போஸ்டிங் லொகேஷன் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். உங்களுக்கு சம்பளம் ரூ. 20,000 குடுப்பாங்க. அதே மாதிரி உங்க வயசு 59க்கு கீழ இருக்கணும். 5வது டிஸ்பென்சர் வேல. இதுக்கும் ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. நீங்க டிப்ளோமா இன் பார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இந்த பதவியோட போஸ்டிங் லொகேஷன் ஆனது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவை ராமப்பட்டினத்தில இருக்கிற ஜிபிஹெச்சி அப்படின்னா, அதோட ஃபுல் ஃபார்ம் கோயம்புத்தூர் பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படின்னு நெனைக்கிறேன். கூகுள்ல அப்படித்தான் வருது. இந்த பதவிக்கு உங்களுக்கு சம்பளம் 15,000 குடுப்பாங்க. உங்க வயசு 59க்கு கீழ இருக்கணும். அடுத்தது டென்டல் டெக்னீஷியன் வேலை. இந்த பதவிக்கும் ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. நீங்க டிப்ளோமா இன் டென்டல் டெக்னாலஜி கோர்ஸ் முடிச்சிருக்கணும். போஸ்டிங் லொகேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்சிஎச் கோவை. இந்த பதவிக்கு உங்களுக்கு சம்பளம் ரூ. 12,600 குடுப்பாங்க. ஏஜ் லிமிட் நீங்க 20லிருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும். அடுத்தது கிளீனர் வேல. இந்த பதவிக்கு 4 பேர வேலைக்கு எடுப்பாங்க. நீங்க 8வது பாஸ் ஆயிருந்தா மட்டும் போதும். உங்களுக்கு தமிழ்ல பேசவும், எழுதவும் தெரியணும். போஸ்டிங் எங்க போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜிபிஹெச்சி, மதுக்கரை, பிஎன் பாளையம், எஸ்எஸ் குளம், சூலூர். இந்த பதவிக்கு உங்களுக்கு சம்பளம் ரூ. 8,500 குடுப்பாங்க. ஏஜ் லிமிட் நீங்க 20லிருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும். கடைசி போஸ்டிங் ஹாஸ்பிட்டல் வொர்க்கர் அல்லது சப்போர்ட் ஸ்டாஃப். இந்த போஸ்டிங் தாங்க அதிகமான பேர வேலைக்கு எடுக்குறாங்க. மொத்தமா 20 பேர வேலைக்கு எடுக்குறாங்க. இந்த பதவிக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா,
நீங்க 8வது படிச்சிருக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு சம்பளமா ரூ. 8,500 குடுப்பாங்க. நீங்க 45 வயசுக்கு கீழ உள்ளவரா இருக்கணும். இந்த வேலைகளுக்கு சேர என்னென்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்னு பார்க்கலாம். இது டோட்டலா கான்ட்ராக்ட் வேல. அதாவது முற்றிலும் தற்காலிகமானது. டெம்பரரி ஜாப். இந்த வேலைக்கு நீங்க சேர்றீங்க அப்படின்னா, எந்த காலத்திலயும் பணி நியமனம் உங்களுக்கு செஞ்சு தர மாட்டாங்க. 11 மாசம் கான்ட்ராக்ட் வேல. உங்களுக்கு ஓகேனா, நீங்க அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வேலைகளுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை செய்ய முடியாது. போஸ்ட்ல தான் அனுப்பணும். இல்லன்னா நேர்ல போய் குடுக்கலாம். விண்ணப்பத்த அனுப்ப வேண்டிய முகவரி: உறுப்பினர் செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், 219, ரேஸ் கோர்ஸ் ரோடு, கோயம்புத்தூர், 18. இதுதான் அப்ளிகேஷன் பேஜ். ஒரே ஒரு பேஜ் தான். நீங்க இத பிரிண்ட் அவுட் எடுத்து தான் எழுதணும். என்னென்ன இதுல எழுதணும், எல்லா டீட்டெயில்ஸும் நான் இப்ப சொல்றேன். வாங்க ஒன் பை ஒன்னா பாத்துரலாம். முடிஞ்ச அளவுக்கு கேப்பிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதிக்கோங்க. நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க? எக்ஸாம்பிள்க்கு டென்டல் சர்ஜன் வேலைக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல டென்டல் சர்ஜன் அப்படின்னு நீங்க எழுதணும். அடுத்தது, இங்க உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிக்கோங்க. 6 மாசத்துக்குள்ள எடுத்த புது போட்டோவா இருந்தா நல்லது. ஃபர்ஸ்ட், விண்ணப்பதாரர் பேரு. செகண்ட் கட்டத்துல, நீங்க அப்ளை பண்ண போற பதவியின் பேரு இங்க எழுதிக்கோங்க. அடுத்தது, தந்தை அல்லது கணவர் பேரு. உங்க அப்பா பேர் அல்லது நீங்க திருமணமானவராக இருந்தால், உங்களோட கணவர் பேர் எழுதிக்கோங்க. 4வது கட்டத்துல 4வது கட்டத்துல உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் இன்றைய தேதிக்கு உங்களோட ஏஜ் என்னவோ அத எழுதிக்கோங்க. அடுத்தது உங்களோட எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் நம்பர் எழுதிக்கோங்க. அதோட நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ, அதுக்கான டிகிரி சர்டிபிகேட்டோட நம்பர் எழுதிக்கோங்க. போஸ்ட்ல அப்ளிகேஷன் அனுப்பும்போது ஜெராக்ஸ் காப்பியும் சேர்த்து அனுப்பணும். அடுத்தது ஆதார் எண் எழுதிக்கோங்க. ஆதார் எண்ண கரெக்ட்டா இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோட நம்பர் மற்றும் நீங்க என்ன கம்யூனிட்டி அத எழுதிக்கோங்க. உங்க மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி இந்த கட்டத்துல எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஏற்கனவே இந்த பதவிக்கு ரிலேட்டடா வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, அத பத்தின டீடைல்ஸ் வந்து இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் மற்றும் தற்காலிக அட்ரஸ் வந்து இந்த கடைசி கட்டத்துல ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் மட்டும் தான் இருக்குன்னா, செகண்ட் கட்டத்த எம்ப்டியா விட்டுருங்க. நீங்க இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா, இடம்ங்கிற இடத்துல கோயம்புத்தூர்ன்னு எழுதிருங்க. இந்த இடத்துல டேட் எழுதிருங்க. இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. அவ்வளவுதான் ஃபார்ம் ஃபில்லிங் முடிஞ்சது. ஒரு தடவ எல்லாமே கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டீங்களா? அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி. வேலைக்கு விண்ணப்பிக்கும் முன்பு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை முழுமையாக படிக்கவும். லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். பீவேர் ஆஃப் ஃபேக் ஜாப் ஆஃபர்ஸ். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. மேலும் வேலைவாய்ப்பு வீடியோகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸ்டே டியூன்ட்.